மீண்டும் வலி சுமந்த நினைவுகளோடு இணைந்திருக்கின்றோம். இங்கு கலையகத்திலே என்னோடு ஆரம்ப காலங்களிலே தேசிய விடுதலையோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் இறுதி நேரங்களில் கூட அங்கு களத்தில் நின்று பலவிதமான சாட்சியங்களோடு இணைந்து கொண்டவருமாகிய பார்த்திபன் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். பார்த்திபன் இன்று பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் பிரித்தானியாவில் இன்று மாலை மாபெரும் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதியாக அங்கு உணர்வெழுச்சியுடன் கூடிய உரைகளும் இடம்பெறுவதாக அறிகின்றோம். இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம், இன்றைய பேரணியில் பலவிதமான அமைப்புகளும் தோழமையுடன் அழைக்கப்பட்டு அங்கு ஒன்றாக கலந்து கொண்டு தங்களுடைய தோழமை உணர்வுகளை, அதாவது தோழமை உணர்வு என்பது கப்பல் நீங்கள் அடிக்கடி வலியுறுத்துகின்றது போல நாங்கள் ஒரே பாதையில் தான் பயணிக்கின்றோம், ஒரே இலக்கு ஒரே லட்சியத்துடன் நாம் வேறுபட்டு இருப்பதை இனி தவறி சரிவராது என்ற நிறைவோடு இன்றைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த பேரணியை நடத்துவதும், இன்று மாலை 5 மணிக்கு எங்களுடைய எழுச்சி கொள்ளும் ஒரு கூட்டு முயற்சியாக இன்று நாடுகிழந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய சுதந்திர சாசன முரசறைவு வைபவம் இடம்பெற இருக்கிறது. இன்னும் சரியாக அரை மணியில், அதாவது பிரித்தானிய நேரம் 5 மணிக்கும் மத்திய ஐரோப்பிய நேரம் 6 மணிக்கும் இந்த முரசறைவு நிகழ்ச்சி பிரித்தானியாவில் அமெரிக்காவில் இருந்து பென்சில்வேனியா மாகாணத்திலிருந்து ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அத்துடன் அதைத் தொடர்ந்து சொரஸ்டியன் மண்டபத்திலே தேசிய நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகள் இன்று தேசிய நினைவேந்தல் அகவத்தினராலும் நாடுகிழந்த தமிழீழ அரசினாலும் அங்கு நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வகையான உணர்ச்சி கொள்ள வேண்டிய, எழுச்சி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் பொதுவாக நீங்கள் அவதானிக்கின்றவற்றை மனந்திறந்து சொல்லுங்கள். எங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் எவ்வளவு தூரம் வேகம் பெற வேண்டும், அதுவும் எந்த வகையில் வேகம் பெற வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்குறீங்கள்? வேகம் பெறுறதுன்றதை விட இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு கொஞ்சம் வேலையாக செய்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூட அது பலமாக பெருசாக போகும். இப்போ அந்த 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 சூழலே வந்தால் அந்த சூழலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை ஒரே இலக்கு அந்த தேச விடுதலைன்றதுக்கு அந்த இலக்கை வச்சுக்கொண்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யல, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் செய்தால் கூட அது பெருசாக எல்லாரும் ஒன்று செய்கிறீங்களோ அது பெரிய விஷயமா வரும். இப்போ அந்த சூழலை வச்சுக்கொண்டு எங்களோட தேசத்தில் இருக்கிற மக்களை மையப்படுத்தி, அங்கே நடக்கிற சம்பவங்களை மையப்படுத்தி, அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எங்கெங்கே கதைக்கணும், எங்கெங்கே செய்யணும்ன்றதை ஒன்று சேர்ந்து செய்யல, எல்லாமே சரி வரும். அதுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக இப்பொழுது அங்கே நடைபெறுகின்ற இன்றைக்கு ஆரம்பமாகி ஹைட்பாக்கில் இருந்து ஆரம்பமாகி தற்பொழுது சென்று கொண்டிருக்கும் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக இங்கிருந்து சென்ற எனது நண்பர் சிவகுரு பிரேமானந்தன் அவர்களை நான் அங்கு தொடர்பு கொள்கின்றேன். வணக்கம் பிரேம். வணக்கம் ஜெகன். சொல்லுங்கள் பிரேம், அதாவது இன்று நீங்கள் அங்கு பேரணியின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வலி சுமந்த நாட்களில் வலிமை பெற்ற இனமாக நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு குறியீடாக இந்த பேரணி இடம்பெறுகிறது. இந்த பேரணி தொடர்பாக சொல்லுங்கள் தயவு செய்து. இன்று முதல் தடவையாக கூடியிருந்தார்கள். நீண்ட பேரணி நகர்ந்து வந்து நிற்கதற்கு இடமில்லாமல் தற்பொழுது அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. பேராளர்களின் உரை ஆற்றப்படுகின்றது. பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக தலைவர்களின் உரை இடம்பெற்றிருக்கின்றது. மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், 2009 முதல் தமிழ் மக்கள் அதிக அளவில் கூடிய பேரணிக்கு பின்னர் இது மிகப்பெரிய ஒரு பேரணியாக அமைந்திருப்பது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த பேரணியில் மிக சிறப்பாக நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதை நீங்கள் அங்கே சுட்டிக்காட்டுகிறீர்கள். அந்த வகையான நிகழ்வில் சிறப்பம்சமாக அவதானிக்கக்கூடியது, நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் முறையில் அவதானிக்கக்கூடியது என்ன? நிச்சயமாக குறிப்பாக பொதுநலவாய மாநாடு இந்த பேரணியில் உள்ள முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. பிரித்தானியா இந்த பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற கோரிக்கைகள் பேரணியில் கலந்து கொண்ட மக்களாலும் பேரணியில் உரையாற்றிய பேராளர்களாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரித்தானிய அரசாங்கத்தின் இலங்கை தொடர்பான கொள்கை மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். தலைமை அமைச்சர் டேவிட் கெமரன் இந்த பொதுநலவாய மாநாட்டில் பங்கு பெற்றுவது என்ற முடிவு மீள் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என அவரது கட்சியைச் சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட சற்று முன்னர் இந்த மேடையில் பகிரங்கமான ஒரு கோரிக்கையை விடுத்தது இங்க மிக முக்கியம். இன்று இந்த பேரணியின் இந்த கூட்டம் இடம்பெறும் இடம் பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கும் பிரித்தானிய வெளிவார அமைச்சரின் உத்தியோகபூர்வ வாசல் ஸ்தலத்துக்கும் இடையில் இருக்கும் ஒரு இடம் என்பதனால் இந்த கோரிக்கை ஒரு முக்கியமான முன்வைப்பாகவே பார்க்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் என்பது நமக்கு ஒரு பாடத்தை தந்தது. இதற்கான நிறைவை நாங்கள் பெறும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்பதை இன்றைக்கு உலக அரங்கில் எமது புலம்பெயர்ந்து வாழும் உறவுகள் ஓர்மமாக முரசொலிக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை இன்றைய 4ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சிகள் சுட்டிக்காட்டுவதாக பலரும் கருதுகின்றார்கள். அந்த வகையிலே நாம் ஒன்றுபட்டுத்தான் நிற்கின்றோம். எமக்குள் எந்த விதமான வேறுபாட்டு உணர்வுகளும் இல்லை என்பதை இன்றைய
பேரணியில உணர்த்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வகையானவற்றை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததா பிரேம்? நிச்சயமாக அடம்பன் கொடியும் திரண்டால் முடித்து என்பார்கள். அதே போல அடம்பன் கொடிகள் என்று திரண்டு இருக்கின்றன. பிரித்தானியாவில் இது ஒரு இருக்கின்றது. சற்று முன்னர் நான் முள்ளிவாய்க்காலில் அந்த படுகொலையில் தப்பி பிழைத்த ஒரு சகோதரியை நேர்காணல் கண்டிருந்தேன். மிக அன்று நாங்கள் இந்த படுகொலையை நிறுத்த கோரிய பொழுது மனக்கண்ணில் கூட அந்த காட்சிகளை எம்மால் உருவாக்க முடியவில்லை. அந்த சகோதரி அந்த தாக்குதலில் ஒரு கண்ணை இழந்தவர். அன்று என்ன நடந்தது என்பதை கூறும் பொழுது உண்மையிலே கேட்பதற்கு மிக மிக வேதனையாக இருந்தது. அவ்வாறான ஒரு கொடிய பயங்கரவாதம் அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 4 வருடங்களாகியும் இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்டப்படவில்லை. அதற்கான நீதி வழங்க என்பது ஒரு யதார்த்தம். ஆயினும் தமிழ் மக்கள் அறவழியில் அதனை தொடர்ந்தும் அதை கோரி வருகின்றார்கள். அதன் ஒரு நிகழ்வாகவே இன்று புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளை கருத முடியும். நிறைவாக பிரேம் அவர்களே, அதாவது இன்று இன்னும் சில நிமிட நேரங்களில், அதாவது பிரித்தானிய நேரம் 5 மணிக்கு எமது மக்களை, உலக மக்களை இன்னும் எழுச்சி கொள்ள வைப்பதற்கான ஏற்பாடுகளின் ஒரு அங்கமாக நாடுகின்ற தமிழீழ அரசாங்கத்தினுடைய முரசறைவு இடம்பெற இருக்கின்றது. அதை நேரடியாக சொராஸ்ட்ரியன் மண்டபத்திலே ஒளிபரப்புவதற்கும் மக்கள் பார்ப்பதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் நினைவெழுச்சி நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் தேசிய நினைவேந்தல் அகவத்தினர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் இப்பொழுது பேரணி, இன்று நீங்கள் ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் இன்று நடத்தப்பட்ட இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் நடத்தப்பட்ட பேரணி, நீங்கள் குறிப்பிட்டது போல 2009 முள்ளிவாய்க்காலில் இன அழிப்பு அரங்கேறிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒன்று திரண்ட மக்களினுடைய அடுத்த நகர்வாக இது அமைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறீர்கள். இந்த பேரணி சொல்லும் செய்தி எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள்? பிரேம், அவருடைய தொலை தொடர்புவை உள்வாங்க முடியாமல் இருக்கின்றது. இருப்பினும் நாம் மீண்டும் தொடர்புகளை பேணிக் கொள்ளலாம். உறவுகளே, இப்பொழுது அவர் குறிப்பிட்டது போல, நண்பர் பிரேமானந்தன் குறிப்பிட்டது போல, இன்று 2009 முள்ளிவாய்க்காலில் நாம் எவ்வளவு பேரணியாக லட்சக்கணக்காக திரண்டோமோ அதற்கு அடுத்த கட்டமாக இந்த பேரணி இடம்பெற்றிருப்பது என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி இருக்கின்றது. இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஒரு முக்கியமான விடயத்தை அது பறைசாற்றி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரேம், மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். நான் கேட்டிருந்தேன், இந்த பேரணியை 2009 முள்ளிவாய்க்காலினுடைய பேரவலம் அரங்கேறிக் கொண்டிருந்ததற்கு அடுத்த நகர்வாக இந்த பேரணியை ஒப்பிடலாம் என்று கூறியிருந்தீர்கள். அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக அணிதிரண்ட ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் இந்த பேரணி என்ன செய்தியை சொல்லுகிறது சர்வதேசத்துக்கு? ஜெகன், சீன பெருந்தலைவர் இன்று சீனா எங்களுக்கு ஒரு எதிர்மறையான போக்கில் நடந்தாலும் அந்த பெருந்தலைவன் கூறியது ஒரு யதார்த்தமானது. ஆகையால் பூக்களில் பல பூக்கள் மலர வேண்டும், எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி என்பதும் இன்னொரு பழமொழியாக இருக்கின்றது. ஆகையால் பிரித்தானிய தமிழர் பேரவை ஆகட்டும் அல்லது சொராஸ்ட்ரியன் மண்டபத்தில் இடம்பெறும் நாடுகளந்த தமிழீழ அரசின் முன்னெடுப்புகள் ஆகட்டும், அனைத்துமே தமிழ் மக்களின் நீதிக்கான வழித்தடங்கள் என்பதை. ஆகையால் இன்று இந்த நிகழ்வில் பங்கெடுத்தவர்கள் கூட அங்கு செல்லலாம். ஆகையால் இரண்டுமே இருமுனை பட்டயங்களாக தமிழ் மக்களுக்குரிய வரலாற்று செய்தியை காவி வருகின்றது என்பதில் ஐயமில்லை. நன்றி, நன்றி பிரேம். மீண்டும் பேரணி தொடர்பான செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரேம் இணைந்து கொண்டார். நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்கள் பார்த்திபன். இன்றைய செய்தி ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வதாகவே நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா சந்தோஷப்படுறேன். நாங்கள் உண்மையில் இப்படி கேட்கலையே நாங்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறோம். எங்களோட மக்கள் இப்போ 2-3 நிகழ்வாக இருந்தாலும் அது ஒற்றுமையாக ஒரு கலந்துரையாடோட ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு அவையில் அந்த ஒரு எங்களோட இலக்கை அடைகிறதுக்கு இவ்வளோ பாடுபடின இவ்வளோ கஷ்டப்படினோட நினச்சி நாங்கள் அப்படியே சந்தோஷப்படுறோம். அந்த வகையில் உறவுகளே, நாம் எல்லோரும், அதான் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது போல, நாம் எல்லோரும் கொள்கை அளவில் எங்களுக்கு சில வாத பிரதிவாதங்கள் வந்து போனாலும் அவற்றை சீர் செய்து நாங்கள் எல்லாரும் ஒரே பயணம் தான், எல்லாரும் பார்த்தாலும் ஒரே இலக்கு, ஒரே லட்சியம் என்ற இதில் இருக்கிறோம். எனவே இதில் நாங்கள் எதிலுமே வேறுபட்டு நிற்க முடியாது என்பதை உணர்த்துகின்ற காலம் நெருங்கிவிட்டது. எனவே இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்து இன்றைக்கு எழுச்சி கொள்ளக்கூடிய, இன்றைக்கு சிங்கள தேசம் அங்கு இன்றைக்கு காலிமுகத்திடல்ல பெருமளவு ஒரு பாரிய வெற்றி முரசு நிகழ்ச்சியை கொண்டாடினாலும் இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய செய்தி
ஒன்று இங்கிருந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. குறிப்பாக இந்த பேரணி ஒரு பெரிய செய்தியை இன்றைய சிங்கள தேசத்துக்கு இந்த நேரத்தில் உணர்த்தி இருக்கும். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சில நிமிட நேரங்களில் அமெரிக்காவில் முரசறையப்பட இருக்கின்ற அரசியல் வேலை திட்டம் ஒன்று பெரிய செய்தியை இன்றைக்கு சிங்கள தேசத்துக்கு சொல்ல போகுது. எனவே நாங்கள் இப்போ இதில் என்ன பார்க்கணும் என்று சொன்னால், நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பதை விட எங்களுடைய செயல்முறையில் வேகத்தையும் ஓர்மத்தையும் நாங்கள் இன்னும் பல மடங்காக அதிகரித்து எங்களுக்கு தேவையான ஒரு இலக்கை வெல்வதற்கான அடையாளங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான வேலை திட்டமாக இருக்கிறது. இப்பொழுது கட்டாரிலிருந்து ஒரு உறவு இணைந்திருக்கிறார், அழைத்துக் கொள்வோம். ரத்னவடிவேல், வணக்கம். வணக்கம் ஜெயனா. கதைங்கோ ரத்னவடிவேல். கதைங்கோ ரத்னவடிவேல். இருந்தாலும் அண்ணா, எங்க உறவுகளுக்காக இப்ப நடந்ததுலாம் நாங்க நிலைமையில சிந்திக்கும் போது பலவிதமான உறவுகளுக்கும் பல ஆத்திரமான செயல்கள் உருவாகிறது. இந்த உலக நாடுகள் எங்க தமிழகத்தின் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையே உன்னி பார்க்கவில்லைண்ணா. ஏன்னு சொன்னால், எங்க தமிழினம் இப்படி அறிஞதற்கு எந்த நாடா கொஞ்சம் உதவி கூட சொன்னதில்லை. இந்த உலக நாடுகளான இந்த முள்ளிவாய்க்கால நடந்ததற்கு கொடுத்த உதவி. ஆனால் நாங்கள் இன்னும் சொல்றோம், எனக்கு இப்ப இந்த வயது 46 வயதாகுதுன்னா, இருந்தும் நான் கட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டால்ல இருந்து எனக்கு எத்தனை வயது இப்ப 46 வயது. 9 வருஷமா கத்தால வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? எங்களுடைய உறவுகளின் நிலைமைகளை சிந்திச்சுக்கிறதுக்காக நிலைமையில இருந்தாலும் அண்ணா, நீங்க சொல்வது போல எங்க உறவுகளுக்காக பலவிதமான இதுகளை நாங்க காட்டுறோம். உலக நாட்டுக்கு எடுத்து காடுனால உலக நாடு எங்களை எண்ணி பார்ப்பதில்லைண்ணா. இதுக்குத்தான் சொல்லுவேன், எப்போ எங்க நிலைமையில தமிழீழம் மலரும் மட்டுமல்ல, எங்களை நிலைமையில போராடி வெல்லுவது உறுதி அண்ணா. இதுதான் உண்மை. நீங்க என்ன விரும்புகிற எங்களுக்கு விளங்கு இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்லுவது நான் பார்த்து கொண்டு போய் மனவரத்தை இருந்து கொண்டிருக்கோம்னா, இதை நீங்க என்ன சொல்லுவது நீங்க சொல்லுங்க. நன்றி நன்றி ரத்னவடிவேல். ஆம், இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள் மத்தியில் பெரும் ஆதங்கங்கள் இருக்கிறது இல்லையா? பார்த்தீங்கன்னா, எனவே அவற்றை வெளிப்படுத்துவது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். அது நாங்கள் உள்வாங்குவதும் அவற்றுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதும் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது இல்லையா? இன்றைய நிலையில் நாங்கள் இன்றைக்கு நடந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் இன்றைக்கு பிரித்தானியாவில் பேரணி தொடக்கம் சொரோஸ்டியான் மண்டபத்தில் நடக்க போகிற நினைவெழுச்சி நாள் வரையும், அல்லது நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கத்துடைய முரசறைவு, இவையெல்லாம் இன்றைக்கு காலத்துக்கு தேவையான ஒரு நிகழ்வாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் மத்தியில் நல்ல தெளிவான சிந்தனைகளோடு நாங்கள் செயற்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அமைப்பு அல்லது மக்களினால் உள்வாங்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்லது மக்களினால் நேசிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு மக்களுக்காக போராடியது, மக்களுக்காக செயலாற்றியது. அதே போல இங்குள்ள அமைப்புகளை நான் அந்த கேள்வி உங்களிடம் கேட்கலாம் என்று பார்க்கிறேன். இந்த புலம்பெயர் அமைப்புகளுக்கும் இந்த புலம்பெயர் அமைப்புகள் எல்லாமே ஒரே லட்சியத்தோடு பயணிக்கின்ற வேளையில் மக்களாகிய நாங்கள், அந்த மக்கள், நீங்கள் ஆரம்ப காலத்தில் அங்கு இணைந்து பணியாற்றியவர் என்ற முறையில் மக்களுடைய பங்குகள், இந்த மக்கள் இந்த அமைப்புகளை உள்வாங்குகிற தன்மை அல்லது மக்கள் அமைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற தன்மையை நீங்கள் எந்த வகையில் வேண்டுறீங்க? அந்த வகையில் நான் அது கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். மக்களை திசை திருப்புறதில் ஸ்ரீலங்கா இராணுவம் மிக உன்னிப்பாக இருக்குது. இப்போ வேறு வேலையில் சண்டையை பற்றி பார்க்கணுன்ற தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. இப்போ புலம்பெயர் தமிழர்களை உடைக்கணும், சிதைக்கணுமன்றது தான், அவன் ஒற்றுமையை உடைக்கணுமன்றது தான் அவன் என்ன எய்மாக இருக்கும். அதில் நிறைய நிறுவனங்களை, நிறைய அமைப்புகளை உருவாக்கி இருக்கலாம், இல்லாட்டி செயற்பட விட்டுருக்கலாம். அப்போ அதுவேல் எங்களோட இருந்து கொண்டே சின்ன சின்ன கருத்துக்களை, சின்ன சின்ன முரணான கருத்துக்களை விடுவினோம். அப்போ இதை மக்கள் முதல்ல தெளிவடையணும். நிச்சயம் மக்கள் தெளிவடையணும், மிக கவனமாக இருக்க வேணும். எதிரியை விட ஒன்றாயிருக்கிற உளவாளி தான் ஆபத்தானவன். அப்போ நாங்கள் அவனை இனங்காணக்கூடும். அவையின் கதைகளில் நாங்கள் இனங்கள்ளணும் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவையில் இனங்கண்டு வெளிப்படுத்த வேணும். சிலதுகளை வெளிப்படுத்த வேணும். நாங்கள் அதுக்கு எங்களால் தனிப்பட்ட ரீதியாக நாங்களால் முடியாது. உண்மையில் சில இந்த நம்மளோட விடுதலையை முன்னெடுக்கிற அமைப்புகள் இனங்காண்டு இவையெல்லாம் வெளிப்படுத்தணும். இப்படியா நாட்கள் இவையை என்ன செய்யணும், எப்படியா நாட்கள் என்ன செய்யணும்ன்றதை பற்றி வெளிப்படுத்தணும்.
அதுக்கு வந்து மக்கள்கிட்ட அங்கேயும் மக்களுக்கு பிரச்சனையை தெளிவுபடுத்த வேணும். இப்பொழுது கட்டாரிலிருந்து இன்னொரு உறவு இணைந்திருக்கின்றார். அவருடைய கருத்தை கேட்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஜானா. வணக்கம். நீங்கள் யார் பேசுறீங்க? நாம் பாபுதீன். ஹாய் பாபுதீன். பாபுதீன் கதைங்கோ. பாபுதீன் பிரேம் சொன்னது போல தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த சுதந்திரம், இன்றைய துக்கம். இந்த 3 அண்ணாவை இந்த இடத்துக்குள்ள ஸ்ரீலங்கா சிங்களவன் அனாவசியமாக சுட்டுக் கொண்டது. இத இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் பெரிய சுதந்திர தினம் போல கொண்டாடுறாங்க ஸ்ரீலங்கா சிங்களவர். ஒரு முஸ்லீம். உங்களை போன்று ஆயிரம் உள்ளங்களுடைய உள்ள குமுறல்கள் இன்றைக்கு கொந்தளிச்சு கொண்டிருக்கிற நேரம், உங்களுக்கு இருக்கிற வேதனைகளை தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் தனிமை இல்லை, நீங்கள் ஒரு தனியே இல்லை. பாகவதின் போல 1000 பாகவதின் இங்கே இருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஏற்கனவே வன்னியில் இருந்து இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நேரில் கண்ட சாட்சியங்கள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு அருகாமையில் இருந்த சகோதரி ஜோகேஸ்வரி கூட சொல்லியிருந்தார். தன்னுடைய அருகாமையில் இருந்த பிள்ளை துடிதுடிச்சு விழுந்ததும் இறந்ததும், அல்லது தகப்பனார் விழுந்ததும் இறந்ததும், அல்லது தாயார் விழுந்ததும் இறந்ததும், இப்படி கோடிக்கணக்காக நாங்கள் எங்களுடைய துயரை சுமக்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் விடிவு தேடுவதற்கு நாங்கள் இனி ஓயக்கூடாது. அதான் இப்போ எங்களோட கையில் தரப்பட்ட விடயம் என்பதை பாவதின் நாங்கள் சிந்திப்போம். எனவே இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாள் நாங்கள் அடுத்த 5ஆம் ஆண்டு நினைவு நாள் வருவதற்கு சொல்லுங்கள். நிச்சயம் எனக்கு இப்ப பேசுறதுக்குரிய இது இல்ல. இந்த நாள் எங்க குடும்பத்துல ஒரு 2 உள்ளது. எனக்கு 2 அண்ணா. 2 அண்ணாவை இன்னைக்கு தான் கொண்டுட்டு போனாங்க. சரிண்ணா, நன்றி. நன்றி பாவதி, நன்றி. உங்களுடைய உள்ள குமுறலுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம், உங்களைப் போலவே இங்கு. ஆனால் இதற்கு எல்லாம் ஒரு விடிவு நாங்கள் செயலாற்றி நாங்கள் இதுக்கு காண வேண்டிய தீர்வுகளுக்கு நாம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக புறப்பட வேண்டிய ஒரு காலம் இப்போ வேகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இல்லையா பார்த்திபன்? பார்த்திபன், நாங்கள் ஒன்று கேட்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே கலந்து கொண்ட சகோதரி கூட இவ்வளவு துயரை, நீங்கள் கூட துயரை அனுபவித்த தண்ட குடும்பத்தில் இவ்வளவு துயர்கள், நேரில் கண்ட துயர்கள், இவற்றையும் இன்றைக்கு அந்த துயர்களுக்கு அப்பால் நாங்கள் இன்றைக்கு என்ன நோக்கத்தோடு செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் அங்கே வேண்டி நிற்கின்றார், அல்லது நீங்கள் வேண்டி நிற்கிறீர்கள். அந்த நிலையில தான் நாங்கள் இன்றைக்கு மக்கள்கிட்டையும் இந்த செய்தியை கொண்டு வரோம், இல்லையா? உண்மையில் அந்த எங்களோட மக்கள் கொல்லப்பட்டது, அது முள்ளிவாய்க்கால் பெருஞ்சம்பர், முள்ளிவாய்க்கால் பெரும் அழிப்பு. அதை விட இப்பையும் எங்களோட மக்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு சூழலை, அந்த ஒரு சமூக அமைப்பை அங்கே உருவாக்கின்னு இருக்கணும். இப்போ அதை நாங்கள் இந்த காலகட்டத்தில் நிறுத்தாட்டி, இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதை புடுங்காட்டி கடைசி வரையும் எங்களோட சமூகத்தை நாங்கள் பெரிய சீரழிவுக்குள்ள கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். நிச்சயமாக. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் இங்கே ஜெர்மனிலிருந்து கதைக்கிறேன். கதைங்கோ. ஏனண்ணா கதைங்கோ. என்ன துக்கம்தான் நீங்கள் இதை இன்றைக்கு போட்டுக்கொண்டிருக்க பார்க்க சரியான கவலையின் துக்கமும். அதான் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ மானிடத்தீர் என்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கேட்க எங்களுக்கு இப்படியே பார்த்து படிச்சு போச்சு. இனி ஒன்றும் செய்யலாம். அதோட எங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அத்தரதியாக இல்லை. 3 பிள்ளைகள், தாய் தகப்பன். தாய் வந்தவ அவ இங்கால வந்துட்டா. அவ 3 பிள்ளைகளும் அவவும் அவருடைய போய் இப்ப 4 வருஷமாச்சு. ஒன்றையும் காணல, ஒரு செய்தியும் இல்லை. சகோதரங்கள் எல்லாரும் குத்தி குமரிக்கொண்டு அதை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு தகவலும் இன்னும் அறியவே இல்லை. பிள்ளைக்கு 10 வயது, மற்ற பிள்ளைக்கு 8 வயது, அங்க கடைசி பிள்ளைக்கு 2 வயது, பிள்ளை 2 வயதுல பங்கருக்க போய் சொல்லுமா போடுறான் நம்மம்மா ஓடியாங்கோ வங்கருக்க வாங்கோன்னு சொல்லி
இருந்து கடைசியாக இங்கால வந்து அப்படியே கொண்டு போனாதான் ஒரு முடிவுமே இல்லை. நாங்களும் இந்த செய்தியில கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நன்றி தேவி, நன்றி உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்காக. இதில் சாதாரணமாக பிரிவு என்பதும் இறப்பு என்பதும் ஒரு வாழ்வில் சந்திக்கிற விடயம். இருப்பினும் நாங்கள் இன்றைக்கு தேவையற்ற விதத்தில் எங்களோட உயிர்களை பறிகொடுத்தோம், தேவையற்ற விதத்தில் எதிரியானவர் எங்களோட உயிர்களை பறிகொடுத்தான் என்ற செய்தி தான் எங்களுக்கு இன்றைக்கு வேகமாக எங்களுடைய ஓர்மமாக எங்களுடைய வேலை திட்டங்களை வேலை செய்வதற்கு பணித்திருக்கின்றது. அதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களிடம் தரப்பட்ட கடமைகளை நாங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் செய்து முடித்து விட்டோமா, அல்லது இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நினைவு நாட்களில் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய தேவைக்காகவே நாங்கள் இதில் உரையாடுகிறோம். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஏற்கனவே இந்த சகோதரி கூறியது போல இன்றைக்கு ஏகப்பட்ட விலைகளை நாங்கள் கொடுத்துட்டோம். ஏகப்பட்ட விலை பெறுமதியை நாங்கள் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்துட்டோம். பார்த்திவன், இன்றைக்கு புலம்பெயர் கைகளில் வந்திருந்த போராட்டத்தை இனிவரும் காலங்களில் நாம் எவ்வாறு ஒற்றுமையாக உணர்த்த வேண்டிய தேவை என்பதை நீங்கள் பார்க்குறீங்கள். எல்லா மக்களும் எல்லா மக்களும் இந்த தேவையை இந்த விடுதலையை எங்களோட தேசத்தின் விடுதலை தேவைன்றதை உணரணும். மற்றது இனி வர்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேணும். நாங்கள் அவையலில் வந்து நாங்கள் அதை இப்போ வேணாம் அந்த பிரச்சனை விடுன்னு சொல்லி ஒரு காலம் சொல்லக்கூடாது. எங்களோட நாட்டு பிரச்சனை நாங்கள் எங்களோட நடந்தது இதண்டதை எல்லாம் சொல்லி இந்த விடயத்தை ஆணித்தரமாக எல்லா மக்களும் உணரையும் வேணும், உணர்த்தையும் வேணும். நிச்சயமாக ரெண்டு பக்கத்துக்கு மாறுகின்ற பொழுது, புலம்பெயர் தமிழர்கள் மாறுகின்ற பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாரும் மாறித்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளினோம். ஆனால் அந்த ஒற்றுமைன்றதை முன்னிறுத்தினால் எல்லாமே சரியாக. லண்டனிலிருந்து விஜயரூபன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விஜயரூபன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், கதைங்க நீங்க தான். வணக்கம் பார்த்திபன். சொல்லுங்க. பார்த்திபனுக்கும் வணக்கம். நான் பட்டக்கட்சி விஜயரத்னம். சொல்லுங்க. ரெண்டு மாவீரத்து அப்பா தெரியும். பார்த்திபனுக்கு நசீர். சொல்லுங்க. விஜயரத்னம் கண்டது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த துக்கமான நேரத்திலும் ஒரு சின்ன மகிழ்ச்சி. மகனை கண்டது போல என்ன எப்படியோ எங்களுடைய இனம் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் மாவீரனாக நான் கவலைப்படையில இப்படி இந்த பிள்ளைகள் அடுத்தது பார்த்திபன் நான் சிறந்த இப்படி இந்த பிள்ளைகள் இருக்கிறத நான் இன்னும் சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கிறேன். குரலை கேட்டதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. தாயத்துல நீங்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாவலனை பார்த்த மாதிரி இருக்கு. நிச்சயமா உங்களோட எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களோட நாட்டுல நாங்கள் எல்லாம் சுதந்திரமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழிய இந்த பிள்ளைகள் மாவீரர் ஆகினதுக்கு இருக்கிற நீங்க பிள்ளைகள் ஒற்றுமையா உண்டு இருந்து உங்களை சேர்ந்து மட்டும் நான் இந்த தயவு நினைக்கிறோம். நசீரை வாழ்த்தி இந்த துக்ககரமான நாளண்டில் நாங்கள் எல்லாரும் எழுச்சி கொள்ள வேண்டிய நாளன்று பெருமையோடு நான் துக்க உள்ளே வைத்து நினைத்து கொண்டு பார்த்திபன் இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தமிழீழம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எல்லாம் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும். உங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எதற்காக இழந்தோம் என்றும் தெரியும். அது எல்லாத்தையும் மறந்து பார்த்திபன் நிச்சயமாக இந்த முகத்தை பார்த்தோன்னு எனக்கு தமிழீழம் கட்டாயம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்கள் எல்லாம் தமிழீழம் காணாம சாக மாட்டோம். நிச்சயமாக இந்த முகம் எனக்கு தமிழகத்தின் ஒளி மாதிரி எனக்கு தெரியுது. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. இன்றைக்கு எங்களோட மாவீர செல்வங்களை பெற்ற ஒரு தகப்பனை நாங்கள் சந்திச்சோம். கொஞ்சம் உங்களுடைய உணர்ச்சி எந்த நிலையில பார்க்க எனக்கு என்ன சொல்றதுன்றே தெரியல. ஏகப்பட்ட மக்கள் விஜயரத்ன மாதிரி ஏகப்பட்ட மக்கள் இன்றைக்கு இங்கே வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டுருக்கணும். அதே மாதிரி எங்களோட தாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கணும். எனக்கு தாயத்தில் வாழ்கிற மக்கள் வந்து தங்களோட பிரச்சனையை
ஆட்ட சொல்கிறது என்ன நம்பலுமா மற்றவனை நம்பலுமா என்ற ஒரு பிரச்சனை பயம். அப்போ ஒரு வாட்டியுமே சொல்லல நம்பிக்கையா. நான் குறிப்பிட்ட காலம் நான் கிளிநொச்சியில் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கல. நிறைய பேர் என்ன நம்பிக்கை வச்சிருந்த நிறைய பேர் என்னோட வந்து காய்ச்சவி தங்களோட ஆதங்களை விட்டு காய்ச்சவி சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை சொன்னவே எங்களுக்கு நாங்கள் உயிரோடு ஏன் இருக்கிறோம்னு கூட அந்த கட்டத்தில் நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் அங்கே நாங்கள் இந்த நாட்டுக்கு வருவோன்னு ஒரு வீதம் கூட நான் நினைக்கல. நான் எதேச்சியாக நான் இந்த நாட்டுக்கு வந்த எனக்கு நாட்டில் இந்த அரசாங்கம் என்னை ஏற்றுக்கொண்டது. அதால் நான் இன்றைக்கு ஒரு காலமும் நான் என் உயிரை விட தயாராகவே தவிர இந்த தேசத்துக்கோ இந்த மக்களுக்கோ இந்த போராட்டத்துக்கோ ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அதே மாதிரி எல்லாரும் மாறணும்ன்றதை தான் நானும் விரும்புகிறேன். நிச்சயமாக. பிரான்சிலிருந்து பாஸ்கரன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் பாஸ்கரன். பாஸ்கரன் வணக்கம். கதைங்க பாஸ்கரன். இங்கே பார்த்திபன் இருக்கிறார். கதைங்க. உங்களோட சத்தம் வந்து எனக்கு குறைவா இருக்கு, கேட்குது இல்லையா? இல்லை, நீங்க கதைக்கிற கேட்குது பாஸ்கரன். கதைங்க. நான் லண்டன்ல வந்து நடக்கிற ஊர்வலத்துல எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தது எனக்கு இந்த கேட்கும்போது இருந்தது. அதான் நான் வந்து தொலைக்காட்சியில 2 நாட்களாக நான் வலியுறுத்தி வந்தேன்னா இந்த பார்த்திபன் ஒரு கருத்தை சொன்னார். சரியான அறிவாளி, சரியான நாட்டு பெற்றாளர், விசுவாசமாக செயல்படக்கூடியவர் பார்த்திபன் என்பது எனக்கு தெரியும். நானும் வந்து சரியான ஒரு நாட்டு பெற்றாளர், அதாவது நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஆள். நான் வந்து அப்படி நாடு மண் மக்கள் தான் என்ன அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில என்ன பொறுத்தவரையில நான் நாட்டுக்காக வாழ்றேன். ஆனா அந்த அமைப்புகள் ஒரு கருத்தை பார்த்து சொல்லியிருந்தா வந்து அமைப்புகள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரணும். அதாவது வந்து நான் ஒரு அமைப்பு, நீங்க ஒரு அமைப்பு பண்ணிட்டு நாங்கள் செயற்படுற சரிகள் கொண்டிருக்க கூடாது. பார்த்திபன் கொண்டு வந்தார் அந்த விஷயத்தை வந்து. நான் இதை வந்து பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன். அதாவது வந்து ஒரு அமைப்புகள் நான் சொல்றேன் சரி, நான் தான் கொண்டு இந்த அமைப்பை நடத்த முடியாது. அதாவது மக்கள்ல வந்து வயதானவர்கள், அனுபவசாலிகள், அப்படியா பின்னுக்கு ஒரு அமைப்பு, ஒரு பார்லிமெண்ட் இருக்குன்னா அதுல பின்னுக்கு எதிர்கட்சிகள் இருக்கும், அதை சொல்லி இருக்கணும். அது மாதிரி மக்கள்ல வந்து அறிவானவர்கள், வலுவானவர்கள், நாட்டு பெற்றாளர்கள், வயதானவர்கள், படித்தவர்கள், அப்படியான ஆக்களை பின்னுக்கு வைத்துக்கொண்டு அவருக்கு வந்து அந்த அமைப்புகள் வந்து பதில் சொல்ல வேண்டும். வந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அந்த அமைப்புகள் வந்து எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதான் அதே வர்ற பிள்ளைகளை நாங்கள் திருத்தி நிவர்த்தி செய்து நல்ல வழியில போக முடியும். ஆனா அமைப்புகள் நாங்கள் செய்யற சரியென்று சொல்லிக் கொண்டு அதை செயல்படுறத மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. இப்ப பார்த்திபன் சொன்னார் மக்கள் மத்தியில கொண்டு வரணும். அதுதான் காலங்காலமா நான் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். வந்து எனக்கும் சில தாக்கங்கள் ஏற்பட்டது. வந்து அமைப்புகள் இருக்கிறார்கள் வந்து சரியான அவை இந்த செயல்பாடுகள் வந்து சரியா இருக்கணும். வந்து அதை வந்து வெளியில, அதாவது உள்ளுக்கு நல்ல மாதிரி அவன் நல்ல வேலைகளை செய்தால்தான் வெளியில நல்ல சமுதாயத்தில நல்ல சேவையை செய்ய முடியும். வெளியில ஊழலை செய்து கொண்டு வெளியில உள்ளுக்கு ஊழலை செய்து கொண்டு வெளியில வந்து நாங்கள் வந்து தொண்டு செய்ய முடியாது. வடிவா உணர்ந்து கொள்ளணும். இது மக்கள் சொல்லினோம்னா அந்த அமைப்புகள் வந்து அதை வந்து சரிபார்க்க வேண்டும், அதுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த அமைப்புகள் வந்து நான் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டவன் வந்து நான் வெளிப்படுத்த விரும்பல. ஆனா அதால வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அமைப்புகளே பிடிக்காத அளவு. ஆனா மக்களுக்காக மண்ணுக்காக நான் வாழ்றேன் வந்து. ஆனா நான் பாதிக்கப்பட்டவன். நான் அது சம்பந்தமா கலைச்ச இடத்துல எனக்கு தகுந்த பதில் வந்து தரவில்லை. அதான் அதே இடத்துல வந்து நான் வந்து எவ்வளவு நாட்டை நேசிக்கிறோம், ஆனா தப்பானவர்கள் நான் எந்த உயிரை நான் தயாரிக்கிறேன். அதாவது சரியா நாங்க நடக்கணும். எங்கட மண்ணுக்காக, எங்கட மக்களுக்காக, எங்கட கற்பழிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, சிறையில வாடுற பெண் பிள்ளைகளுக்காக, போராளிகளுக்காக நாங்கள் நேர்மையா விசுவாசிகளாக சமுதாயத்தில இருக்கணும். நாங்க உள்ளுக்கு சரியா இருந்தோம்னா நாங்க சமுதாயத்துல தொண்டு செய்ய முடியும். மனதில் வரணும். நான் உள்ளுக்கு பிராடா இருந்தோண்டு வெளியில நான் தொண்டு செய்ய முடியாது. அது எந்த வீட்டுல பிள்ளையா இருந்தோம் நான் வெளியில தொண்டு செய்ய முடியாது. அது வந்து எந்த குடும்பத்துல நீ சரியா இருந்தா தான் நீ வெளியில தொண்டு செய்ய முடியும் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அது சம்பந்தமா நான் அமைப்புக்கு அறிவிச்சேன்னா அதுக்கு எனக்கு சொல்ல வேண்டும். அதாவது காலகாலமா நான் 1.5 மாதம் இந்த மக்கள் காயத்துல நான் வேலைக்கு போயில, இந்த வேலையை விட்டு நான் சொந்த வேலை செய்தேனா, இந்த வேலையை விட்டு நான் ஊர்வலத்துல நின்றான். அப்படி இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி வாழ்ந்த மாதிரி தான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வந்து எனக்கு கவலை, இந்த ஏதாவது ப்ரோக்ராம் அதுல போக முடியல கவலை. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக நான் நாட்டை விட்டு கொடுக்கல, காட்டி கொடுக்கல, எதுவும் இல்லை. ஆனா என்ன அது எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு வேண்டா ஒவ்வொரு மக்கள் பின்னோக்கி போற அன்னைய கருத்து நிச்சயமானது. எங்கட நாட்டில் எங்கட மக்களுக்கு எவ்வளோ கல்வி முக்கியமோ, எவ்வளோ எங்கட கலாச்சாரம் முக்கியமோ, மொழி முக்கியமோ, எங்கட பாரம்பரியம் முக்கியமோ, அந்த அளவு அதை விட மேன்மையானது எங்கட அரசியல், மக்களுடைய அரசியல் அந்தஸ்துன்றது வந்து அரசியல் இருப்பிடம்ன்றது வந்து மிக முக்கியமானது. இதை எல்லா அமைப்புகளும் புரிஞ்சு கொள்ள வேணும். சின்ன சின்ன அமைப்புகள் உருவாக்கி அது இதுன்னு சொல்லி போட்டு பிரிஞ்சு மக்களை பிரிக்க இயலாது. எந்த அளவுக்கு எல்லாம் முக்கியம், எங்களுக்கு எல்லாம் முக்கியம், அதே மாதிரி அரசியலும் தந்த மக்களுக்கு அரசியல் அந்தஸ்து முக்கியமன்றதை உணரணும் எல்லாரும்.
நிச்சயமாக நாம் தொடர்ந்தும் இன்னும் ஒரு நாட்களை உரையாடுவோம். இன்றைய வலி சுமந்த நாளில் உண்மையிலே பார்த்திபன் உங்களை அழைத்ததும் உங்களோடு உரையாடியதும் மிக பொருத்தமான ஒரு விடயமாகவே நான் மதிப்போட பார்க்கிறேன். உங்களை போன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் எங்களுக்குள்ள உள்வாங்கப்பட வேண்டியவர்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் செவிசாய்த்து எங்களுடைய விடியும் தேசத்துக்காக நாங்கள் அவற்றை உரமாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்வான அபிப்பிராயமாகும். இன்றைக்கு ஒன்றை மட்டும் மக்கள்கிட்ட பார்க்குறோம். இன்றைக்கு பேரணியில் எல்லா அமைப்புகளும் எல்லா விதமான மக்களும் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு நிறைவை கொண்டு போயிருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு செய்தி, எல்லாருக்கும் ஆச்சரியமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிச்சயமாக. எனவே இந்த நிலை தொடர வேண்டும். மக்கள் எதை விரும்புகின்றார்கள், மக்கள் எதை நேசிக்கின்றார்கள், எதை நாங்கள் உருவாக்கினால், எவ்வாறு நாங்கள் இயங்கினால் மக்களினுடைய செல்வாக்குடன் மக்களினுடைய அரும்பெரும் பங்காற்றலுடன் எங்களுடைய விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்பதை இங்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அமைப்புகளும் அந்த அமைப்பை கொண்டு செல்பவர்களும் உணர வேண்டும். உணரக்கூடிய தலைப்பாக இன்றைய விடயம் அமைந்திருப்பதை நாங்கள் உணர வேண்டும். அதை இன்றைய பேரணி எடுத்து காட்டியிருக்கிறது. உறவுகள், இந்த பேரணியை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நிமிஷ துளிகளில் நாடுகிழந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தமிழீழ சுதந்திர சாசன முரசறைவு இடம்பெற இருக்கிறது. அநேகமாக ஜிடிவியினூடாகவும் நீங்கள் பார்க்கலாம். சொரஸ்டியான் மண்டபத்தில் தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவத்தினர் அங்கு நிகழ்ச்சி அமைக்கின்றார்கள். தயவு செய்து அங்கு செல்லுங்கள். சென்று அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகளிலும் நினைவஞ்சலி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மலர் தூவுங்கள், மலரஞ்சலி செலுத்துங்கள், வணக்கஞ்சலி செலுத்துங்கள். இது இன்றைய காலத்தினுடைய தேவை. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் இன்றைக்கு பெருமிதமாக பார்ப்போம். இன்று சிங்கள தேசம் எத்தனை விதமான பீரங்கிகள் பெரும் பெரும் கவச வாகனங்களுடன் தனது வெற்றி முரசை கொட்டினாலும் அவனுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி சென்று சேர்ந்திருக்கிறது. பிரித்தானிய அரசாங்கத்தை அதிர வைத்த பேரணி இன்றைக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது. பிரித்தானிய பிரதம மந்திரியுடைய விஜயமாக இருக்கலாம், அல்லது பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சருடைய பொதுநலவாய் மாநாட்டுக்கான விஜயத்துக்கு ஒரு சவாலாக இன்றைய பேரணி அமைந்திருக்கிறது. அவர்கள் மீள் பரிசீலனை செய்யக்கூடும் என்பதை உணர்த்தியிருக்கிறது. எனவே இந்த பேரணியில் நாங்கள் ஒன்று திரண்ட அவசியத்தை பார்க்க வேண்டும். அதே நேரம் எல்லா அமைப்புகளும் அதில் கைகோத்து கொண்ட அந்த செய்தியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சொரஸ்டியன் மண்டபத்திலும் தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவத்தினரும் சென்று அங்கு நேரடியாக முரசறையும் வைபவத்தையும் பார்த்து அதே நேரம் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளுங்கள். அதே நேரம் பார்த்திபன், உங்களுக்கும் நன்றிகள். உங்களை போன்று எனக்கும் இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் ஜிடிவிக்கு நன்றி. பார்த்திபன் நன்றி. நல்லதுறவுகளே, மீண்டும் மண்ணுக்கு முத்தமிட்டு விடைபெறுகிறேன். இனி யாரும் பேசுதல் முடியாது. முள்ளிவாய்க்கால்தான் அதற்கு பதில். வாழ்தலை கேட்டதற்கு மரணத்தை பரிசளித்த இனவாத குடியரசின் லட்சிய விழா அங்குதான் ஒத்திகைக்குள்ளானது. இப்போதெல்லாம் தினம் தினம் திருவிழாவாம். ஒத்திகையே இல்லாத எப்படி சொல்வது? வார்த்தைகள் பாவம். நொந்து செத்து கருத்துக்கு முன்பே கழுத்தறுத்து கொள்ளும்.